ஜூன் 17, 2025 இன்றைய வேத வசனம் பிலிப்பியர் 2:27. அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமயமாய் இருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். டுடேஸ் பைபிள் வேர்ஸ் Philippians 2:27. Indeed, he was ill, near to death, but God had mercy on him, and not only on him, but on me also, lest I should have sorrow upon sorrow. ஜெபம், பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரே, இப்பொழுது கூட இறங்குவீராக. எங்கே 1-2 பேர் கூடி ஜெபிக்கின்றார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்றீரே ராஜா. இன்றைக்கு கூட ஆவியானவரே எங்களோடு இருக்கின்றீரே. எங்களுடைய விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் அப்பா நீர் கேட்டு அதற்கு பதில் கொடுக்க போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரே, இப்பொழுதே இறங்கோ ராஜா. அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமயமாய் இருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். கர்த்தாவே, இன்றைக்கு கூட ஆவியானவரே, அநேக ஜனங்களுக்கு அப்பா வியாதிப்பட்டு மரண படுக்கையில் இருக்கலாம். இன்றைக்கு அப்பா ஒவ்வொருவருக்கும் ஆவியானவரே நீர் இறங்க போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரே, இப்பொழுதே இறங்கோ என் தகப்பனை, இறங்கோ ராஜா. அநேக ஜனங்கள் அப்பா, அநேக அப்பா வாலிப பிள்ளைகள் தான் ஆக்சிடென்ட்டில் அப்போ அந்த பைக்கு ஓட்டி ஆக்சிடெண்ட் ஆகி மரண தருவாயில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. என் தகப்பனை அவர்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. இந்த சத்ரு ஆவியானவரே வாலிப பிள்ளைகள் எழும்பாதபடிக்கு அப்பா அவர்களை மரணத்துக்குள்ளே அப்பா வழிநடத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கா. என் தகப்பனை எப்பொழுது கூட இறங்குவீராக. அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, வாலிப பிள்ளைகளே, பெரியோர்களே, உங்களுடைய பேரனுக்கு அடிபட்டிருக்கா, இல்லை மகனுக்கு அடிபட்டிருக்கா? அன்பு சகோதரி, உங்கள் மகனுக்கு அடிபட்டிருக்கா? அன்பு சகோதரனை, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அடிபட்டிருக்கா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அன்பு வாலிப பிள்ளையே, இன்றைக்கு உன்னை ஒப்புக்கொடு, விசுவாசத்தோடு ஒப்புக்கொடு. உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை மரண படுக்கையிலிருந்து விடுதலை தர வல்லவராய் இருக்கின்றார். உங்களுக்கு இறங்க வல்லவராய் இருக்கின்றார். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் தகப்பனை. இன்றைக்கு இறங்கோ ராஜா. மனம் இறங்கோ தெய்வம், இரக்கம் நிறைந்த தெய்வம், பாவத்தை மன்னிக்கிற தேவன் நீர் அல்லவோ கர்த்தாவே. இப்பொழுது இறங்க உம்மை நோக்கி ஆவியானவரே அப்ப கண்ணீரோடு கூட, வேதனையோடு கூட, துக்கத்தோடு கூட மரண படுக்கையில உம்மை துதித்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும், இன்னும் அநேக பேர் மரணத்துல இருந்து மரண படுக்கையில மரண தருவாயில இருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனை. இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம், ஜெபிக்கிறேன் தகப்பனை. நன்றி அப்பா, நன்றி ராஜா. அவர்களுக்கு இன்னும் கூட ஆண்டவர் எங்களுக்கு துக்கம் மேலே துக்கம் வராதபடிக்கு எங்களுக்கு இறங்கினார் என்று எழுதியிருக்கிறபடி அப்பா இனி அவங்களுக்கு துக்கத்து மேலே துக்கம் வராதபடிக்கு நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் என் தகப்பன். அன்பு சகோதரியை துதிங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுங்க ஆவியானவரே. அநேக வாலிப பிள்ளைகள் என் தகப்பனை போதை வஸ்துகளுக்கு அடிமையாக்கி அப்பா அதன் மூலமாய் ஆவியானவர் அநேக பாவ காரியங்களில் சிக்கி தவித்து ஆவியானவர் அதிலிருந்து வெளியில வர முடியாம அநேக வாலிப பிள்ளைகள் இறந்தோம். அப்ப இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயும் அப்ப ஆவியானவரை மரணத்துல போய் கொண்டிருக்காங்க தகப்பனே. அப்ப ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நீர் மூடி மறைத்துக் கொள்வீராக, இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த சத்ரு கண்கள் அவன் மேல, அந்த வாலிப பிள்ளைகள் மேல படாதபடிக்கு அப்ப இரத்த கோட்டைக்குள்ளே நீர் மூடி மறைத்துக் கொள்வீராக. ஆவியானவர் இப்பொழுது இறங்க ராஜா. அவர்கள் அந்த பாவ வழியில நடக்காதபடிக்கு அந்த சத்ருவின் சத்தத்திற்கு அவர்கள் செவி கொடாதபடிக்கு அப்ப அவர்களை நீர் வழி நடத்துவீராக. உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அப்ப உம்முடைய ஆடுகளாய் அப்ப நீர் எங்கள் மேய்ப்பனாய் இருந்து எங்களை வழி நடத்துவீராக. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பன. ஆவியானவரே நன்றி ராஜா. இன்றைக்கு கூட
ஜெபித்த என்னோடு கூட ஜெபித்த ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு சகோதரர்களுக்கு ஆவியான விடுதலை கொடுத்தீரே என் தகப்பனே. அப்போ அந்த மரண தருவாயிலிருந்து அப்பா அவர்களுக்கு இறங்கினீரே. அப்போ இரக்கத்தின் தேவன் அப்பா ஆவியானவரை இறங்கி அவர்களுக்கு அப்பா நீர் மரண தருவாயிலிருந்து விடுதலை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. இன்றைக்கு கூட ஆவியானவரே அவர்களுக்கு இனி எந்த துக்கங்களும் வராதபடிக்கு நீர் அவர்களை ஆசீர்வதித்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி தகப்பனை. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.